ஹாய் கைஸ், இந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பையிங் ரிலேட்டடான வீடியோஸ் மட்டும்தான் வந்துட்டு இருக்கும். மற்றபடி ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்ணுறது அல்லது ஆப்ஷன் செல் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த சேனலில் வந்துட்டு இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் பையிங்கான வீடியோ மட்டும்தான் இந்த சேனலில் இருக்கும். ஓகே, இப்போது இந்த வீடியோ வந்துட்டு எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் லாஸ்ட்டாக நான் போஸ்ட் பண்ணியிருந்த ஒரு வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. அதாவது இவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஆப்ஷன் பையிங் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா தற்கொலைக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை யாருக்கும் எப்பொழுதும் என்கரேஜ் வந்துட்டு பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அடுத்தது என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இதுக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்கில்ஸ் வந்துட்டு தேவைப்படுது அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. அதாவது அந்த ஸ்கில்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி ஃபியூ பீப்புளுக்கு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்கிறாரு. தென் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெஜாரிட்டியான பீப்புள் வந்து மார்க்கெட் ரிலேட்டடாக ஒரு இன்டெலிஜென்ஸாக இல்லை அப்படிங்கிறதையும் வந்துட்டு சொல்கிறாரு. ஓகே, ஃபைனலாக வந்துட்டு என்ன கேட்குறாரு அப்படின்னா, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நான் சொல்கிறது வந்துட்டு சரியா தவறா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேள்வி கேட்டிருக்காரு. ஸோ நான் அப்போவே வந்துட்டு சொல்லியிருப்பேன், இவர் சொன்ன எல்லா விஷயங்களும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 100% வந்துட்டு ட்ரூ. ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ மார்க்கெட்டில், அதாவது ஆப்ஷன் மார்க்கெட்டில் நம்ம வந்துட்டோம் அப்படின்னா ஒன்லி நம்ம ஸ்டார்ட் பண்ண டேட்ல இருந்து நமக்கு லாஸே வந்துகிட்டு இருந்தது அப்படின்னா இந்த மார்க்கெட்டை விட்டு வெளியில் போயிடுவோம். ஆனால் இங்கே நடக்கிற ரியாலிட்டி என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் நாள் வந்துட்டு ட்ரேட் பண்ணும்பொழுது நல்ல ப்ராஃபிட் வந்துட்டு கொடுத்துருக்கோம், அடுத்த நாள் கூட வந்துட்டு ப்ராஃபிட் கொடுக்கும். ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு கிரேடினஸ் வந்துட்டு வரும். அதே போல் ஓவர் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறதும் இந்த மார்க்கெட்டுக்குள்ளே வரும். இந்த ரெண்டுமே வந்துட்டு நமக்கு உள்ளே வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம லாஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஓகே, இப்போது நம்ம ஃபஸ்ட்டு போட்ட கேபிட்டல் வந்துட்டு டோட்டலாக லாஸ் ஆகிடுச்சு. இதை அப்படியே விட்டுட்டு இந்த மார்க்கெட்டை விட்டுட்டு வெளியில் போயிடுவோமா அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு போக மாட்டோம். அடுத்தது நம்மளோட மைண்டு, ஏன்னா நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் நாளே வந்துட்டு ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ நம்ம மைண்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, அப்போது அன்றைக்கி ஏன் நம்மளால் வந்துட்டு ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சது, இப்போ ஏன் வந்துட்டு ப்ராஃபிட் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷினை வந்துட்டு கேட்க ஆரம்பிச்சிடும். இந்த கொஷினை கேட்ட உடனே வந்துட்டு முடிஞ்சு போச்சு. நம்ம எதை பற்றியும் வந்துட்டு திங்க் பண்ண மாட்டோம். எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி அக்கௌண்ட்டுக்குள்ளே கொண்டு வரதை மட்டும்தான் வந்துட்டு பார்ப்போம். மார்க்கெட்டில் ரியாலிட்டியில் என்ன நடக்குது அப்படிங்கிறத எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாம் மைண்ட் செட்டில் வந்துட்டு இருக்காது. இந்த மார்க்கெட்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விதமான பீப்புள்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிக பணம் வச்சுருக்கோங்க. ஓகே, அதிக பணம் அப்படிங்கிறத நான் வந்துட்டு எப்படி சொல்கிறேன் அப்படின்னா க்ரோர்ஸ்க்கு மேலே, அதாவது 10 crores மேலே. ஓகே, நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்மால் மணி வந்துட்டு வச்சுருக்கோம். ஓகே, இப்போது இவங்களோட மைண்ட் செட்டு, அதிக பணம் வச்சுருக்கவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், நம்மளோட கம்மியான பணம் வச்சுருக்கோம் இல்லையா, நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்துட்டு திங்க் பண்ணணும். நீங்கள் இந்த கொஷினை கேட்கும் பொழுது நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். இவங்க, அதாவது அதிக பணம் வச்சுருக்கவங்க ப்ராஃபிட் பண்ணுவாங்களா, கம்மியான ப்ராஃபிட் வச்சுருக்கவங்க பணம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே மைண்ட் செட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த அதிக பணம் வச்சுருக்கவங்க தான் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்னு தோணும். ஓகே, அப்போது நம்மக்கிட்ட வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பணம் இல்லை. அப்போது பணம் இல்லை அப்படின்னா இவங்க என்ன திங்க் பண்ணுறாங்களோ அதுக்கு ஈக்குவலாக, ஏன் இன்னும் சொல்ல போனால் அதுக்கு மேலேயே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாம் வந்துட்டு திங்க் பண்ணணும். அப்போது நமக்கு இருக்கிறது இப்போது மார்க்கெட்டில் கேண்டில் 6 மட்டும்தான் வந்துட்டு இருக்குது. இவங்கள மாதிரி வந்துட்டு நம்மக்கிட்ட வந்துட்டு பைசா கிடையாது. அப்போது நம்ம எந்த அளவுக்கு வந்துட்டு இதை ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அதே போல் இந்த மார்க்கெட்டில் எவ்வளோ பெரிய கேபிட்டல் வந்துட்டு உள்ளே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட ட்ரேட் டெசிஷனை வந்துட்டு எடுக்கணும். ஓகே, அப்போது இதெல்லாம் வந்துட்டு நம்மளால் பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படின்னா இப்போவே நான் சொல்கிறேன், இதெல்லாம் நீங்கள் பண்ண முடியல அப்படின்னா இந்த ஆப்ஷன் மார்க்கெட் கண்டிப்பாக வந்துட்டு தற்கொலைக்கு சமமானது தான். நீங்கள் அப்போவே வந்துட்டு வெளியில் போயிடலாம். நீங்கள் எந்த மாதிரியான இண்டிகேட்டர்ஸ் இல்லை எவ்வளோ பெரிய கோல்டன் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் என்ன வேணால் வந்துட்டு பண்ணுங்கள், ஒரு சில விஷயங்களை இந்த மார்க்கெட்டில் வந்துட்டு பண்ணலை அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக உங்களோட கேபிட்டலை ப்ரொடக்ட் பண்ணி உங்களோட லைஃப்பை சேவ் பண்ணி வெளியில் போயிடணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ இதுக்கப்புறம் வந்துட்டு பயன்படாது. ஸோ அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மார்க்கெட்டில் நமக்கு இருக்கிறது அந்த ஒரே ஒரு கேண்டில் ஸ்டிக், அதை வச்சு தான் நம்ம வந்துட்டு எல்லா ஒரு டிசிஷனுமே வந்துட்டு எடுக்கணும். இப்போ வந்துட்டு இந்த பணம் அதிகமாக வச்சுருக்கவங்க வந்துட்டு இன்றைக்கி இந்த இண்டஸ்ட்ரீஸில் வந்துட்டு ட்ரேட் பண்ணுறாங்க அப்படி இப்படிலாம் வந்துட்டு நம்ம திங்க் பண்ணவே கூடாது. அப்போது நம்மளோட கேபிட்டல் எவ்வளோ வச்சுருந்தாலும் சரி, அதில் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் 10% மட்டும்தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் மார்க்கெட்டில் யூட்டிலைஸ் பண்ணணும். அப்போ உங்களோட கேபிட்டல் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்துட்டு பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா
எக்காரணத்தை கொண்டுமே இண்டிகேட்டர் அப்படிங்கிறத வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது. இண்டிகேட்டர் அப்படிங்கிறது நான் சும்மா சாதாரணமான சொல்லலைங்க. நான் ரொம்ப இண்டிகேட்டர்னால வந்துட்டு ரொம்ப விதமான லாஸ் பண்ணியிருக்கேன். நான் இண்டிகேட்டரில் ரிசர்ச் பண்ணாததே கிடையாது. அவ்வளோ விதமான ரிசர்ச் வந்துட்டு பண்ணியிருக்கேன். கடைசியாக வந்துட்டு நான் ஃபைனலாக அதிலிருந்து புரிஞ்சுக்கிட்டதெல்லாம் இண்டிகேட்டர் பெஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா ஒரே ஒரு இண்டிகேட்டர் தான் இந்த உலகத்தில் வந்துட்டு இருந்திருக்கும். இது நீங்கள் ஆழமாக வந்துட்டு திங்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். என்ன ஒன்று, இந்த மார்க்கெட்டில் வந்துட்டு நம்ம ப்ரீவியஸாக வந்துட்டு லேர்ன் பண்ணதை அழிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு இண்டிகேட்டர் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கப்புறம் நான் இண்டிகேட்டர் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்றத ஒரே ஒரு நாள்லலாம் கண்டிப்பாக வந்துட்டு டிசிஷன் வந்துட்டு எடுக்கவே முடியாது. அப்படி நீங்கள் டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா மார்க்கெட்டில் கண்டிப்பாக 2-3 இயர்ஸ்க்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி டிசிஷன் வந்துட்டு உங்களால் எடுக்க முடியும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நான் எதுக்காக வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் அப்படின்னா இவ்வளோ வந்துட்டு விஷயங்கள் வந்துட்டு இருக்குது. ஓகே, அடுத்தது ₹1 கூட வந்துட்டு நீங்கள் அடுத்தவங்கள டிபெண்ட் பண்ணி வந்துட்டு ட்ரேடை வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு ட்ரேடில் உங்களுக்கு என்ன தெரியும். ஏன் அப்படின்னா நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்றதுக்காக நீங்கள் வந்துட்டு ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு இவ்வளோதான் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நான் அந்த இடத்துல கண்டிப்பாக வந்துட்டு வெளியில் வந்துடுவேன். பட் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு நாள் என்ன ஆகும், ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிட்டு மறுபடியும் மார்க்கெட் வந்துட்டு நம்ம எதிர்பார்த்த திசையிலேயே போகும். அப்போ அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு ட்ரேட் பண்ணும் பொழுது நான் ஒரு ஸ்டாப் லாஸ் வந்துட்டு வச்சுருப்பேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த ஸ்டாப் லாஸ் வந்துட்டு நேற்றுக்கு ட்ரிகர் ஆகிட்டு வெளியில் வந்தது, அதனால் ஸ்டாப் லாஸை வந்துட்டு ஓப்பனில் வைப்போம். இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதே போல், அதாவது நேற்றுக்கு நடந்த மாதிரி மார்க்கெட் மறுபடியும் வந்துட்டு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மட்டும்தான் நம்ம மைண்டு சொல்லும். ஓகே, அது எண்ட் ஆஃப் த டே என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுக்கப்புறம் ரொம்ப வந்துட்டு மிகப்பெரிய வந்துட்டு ஃபாலோ ஆகிடும். இது ஃபாலோ ஆகுறது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது ஒரு இடத்துல வெளியில் வருவோமா அப்படின்னா அந்த மாதிரி கூட நம்மளால் இந்த மார்க்கெட் வந்துட்டு வெளியில் வர விடாது. ஆவரேஜ் பண்ண தோணும். இதை ஆவரேஜ் பற்றியெல்லாம் வந்துட்டு நான் ரொம்ப வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு என்ன வந்துட்டு அடுத்தது ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இருக்கிறது கேண்டில் ஸ்டிக். அந்த கேண்டில் ஸ்டிக் வெறும் கேண்டில் ஸ்டிக்ஸை மட்டுமே வச்சு நாம் எப்படி ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி திங்க் பண்ணணும். அடுத்தது நான் என்னோட சப்ஸ்கிரைபர், அதாவது டெலிகிராம் சப்ஸ்கிரைபர்களுக்கு தெரியும், ட்ரெண்டிங் ட்ரேட் அண்டு ரிவர்சல் ட்ரேட் இது ரெண்டுமே வந்துட்டு நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இதில் ஒரு சில ட்ரேட் செட்டப் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 100% வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் தரும். அதுக்கு வெயிட் பண்ணுற நாட்கள் இருக்குல்ல, அதுதான் வந்துட்டு இங்கே ரொம்ப ரொம்ப ப்ராப்ளமாக வந்துட்டு இருக்குது. ஓகே, அது இப்போ நம்மளோட ட்ரேடரோட மைண்ட் செட் எல்லாமே என்ன இருக்குது அப்படின்னா டெய்லி வந்துட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ஓகே, இந்த டெய்லி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும்தான் இருக்குது. ஆனால் டெய்லி ப்ராஃபிட் பண்ணணுமா அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கிறதில்ல. டெய்லி ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னா நாம் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நம்ம இன்ச் பை இன்ச்சாக மார்க்கெட்டை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்துட்டு வாட்ச் பண்ணணும். ஓகே, இந்த இன்ச் பை இன்ச்சாக மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில க்ரைட்டீரியா வச்சுக்கணும். அந்த க்ரைட்டீரியாவுக்குள்ளே மார்க்கெட் வந்தால் தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாம் வந்துட்டு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணோம். ஓகே, இப்போது நம்ம ஒரு 3-4 க்ரைட்டீரியா வச்சுருக்கோம். ஒரு க்ரைட்டீரியா மேட்ச் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கி அந்த ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிறத நாம் தான் வந்துட்டு டிசைட் பண்ணணும். ஆனால் நம்மளோட மைண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இம்மிடியேட்டாக வந்துட்டு ஒரு க்ரைட்டீரியா மேட்ச் ஆகலைனாலும் நம்மளோட ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ண தோணும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்துட்டு அவாய்ட் பண்ணிட்டு மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய கேபிட்டல் யூஸ் பண்ணுறாங்க, அந்த ஒரு கேபிட்டல் வந்துட்டு நமக்கு தெரிஞ்சிருச்சுனாலே வந்துட்டு போதும் இந்த மார்க்கெட்டை எவ்வளோ பக்குவமாக நமக்கு ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பொறுமை வந்துட்டு வந்துடும். இல்லை நான் வந்துட்டு கேம்லிங் தான் பண்ண போகிறேன், ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆனோன்னா என்னோட ட்ரேட் டிசிஷனை எடுக்க போகிறேன் அப்படின்னா அது எப்பயுமே போல் அவர் அந்த கமெண்டில் சொன்ன மாதிரி தான் நம்மளோட தற்கொலைக்கு சமமானது தான் இந்த மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். ஓகே கைஸ், என்னடா இந்த வீடியோ ஃபுல்லாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஆடியோ தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ கேட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி மார்க்கெட்டில் டெய்லி என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி 150 வீடியோஸ் வந்துட்டு போஸ்ட் பண்ணிட்டேன். எனக்கு இதுக்கு மேலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெய்லி 30 மினிட்ஸில் மார்க் பண்ணுங்கள், 3 மினிட்ஸில் வந்துட்டு ட்ரேட் பண்ணுங்கள், இந்த கேண்டல்லாம் நான் 30 மினிட்ஸில் இன்றைக்கி மார்க் பண்ணியிருக்கேன், நாளைக்கு இப்படி ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுல எந்த ஒரு விருப்பமும் கிடையாது. ஸோ அதனால தான் நான் இப்போ கொஞ்ச நாளாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணுறதை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.